தந்தை தூய்மை பணியாளராக பணியாற்றிய நிலையில் அவரது மகள் நகராட்சி ஆணையராகி உள்ளார். பெண் ஒருவர் கல்வியால் எதையும் சாதிக்கலாம் என்பதை நிரூபித்து காட்டியவரை பற்றி விளக்குகிறது இந்த தொகுப்பு. நகராட்சியில் ஆணையராக பொறுப்பேற்றுள்ளார் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த துர்கா. மன்னார்குடியைச் சேர்ந்த சேகர் நகராட்சி அலுவலகத்தில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்தார். கடந்த 6 மாதத்திற்கு முன்பு விபத்தில் அவர் இறந்துவிட்டார். பணியின் போது சேகர்பட்ட கஷ்டங்கள், வேதனைகள் தீஸ்வாலைகளாய் அவரது மகளான துர்காவின் மனதில் எரிய தொடங்கியது. சிறு வயதிலிருந்தே தான் ஒரு அரசு அதிகாரியாக வேண்டுமென்று எண்ணினார் துர்கா. மன்னார்குடி ராஜகோபால சுவாமி அரசினர் கலைக்கல்லூரியில் இளங்கலை வரை படித்த துர்கா குடும்ப சூழலால் கடந்த 2015ஆம் ஆண்டு மதுராந்தகம் பகுதியைச் சேர்ந்த நிர்மல்குமார் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அப்போது தனது கனவு நிர்மூலமாகிவிட்டதாக வருந்தினார். ஆனால் நடந்ததோ வேறு. தனது மனைவியின் அரசு வேலை கனவை அறிந்த அவரது கணவர் நிர்மல்குமார் அதற்காக ஊக்கமளித்துள்ளார். 2016ஆம் ஆண்டு நடந்த குரூப் 2 தேர்வில் தோல்வி அடைந்த துர்காவிற்கு அடுத்தடுத்து நடந்த TNPSC தேர்வுகளிலும் தோல்வியே கிடைத்தது. எனினும் விடாமுயற்சியுடன் கூடுதல் உழைப்புடன் 2022இல் குரூப் 2 தேர்வெழுதிய துர்கா வெற்றியை வசப்படுத்தி தற்போது நகராட்சி ஆணையராக பொறுப்பேற்றுள்ளார். இதுக்கு முக்கியமான காரணம் அப்பா தூய்மை பணியாளராக ஒர்க் பண்ணாங்க. ஒரு அடித்தட்டில் தூய்மை பணியாளராக ஒர்க் பண்ண என்னோட அப்பா அந்த அரசு அதிகாரிங்கிற அந்த நகராட்சி ஆணையருங்கிற உயர் பதவியில் நான் உட்காந்து அழகு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அது பார்க்க இப்போ எங்கள் அப்பா இல்லை. எனக்கு எந்த விதமான ஃபேமிலி பேக்ரவுண்டும் கிடையாது. என்னை வெளியில் அடையாளம் காமிச்சது என்னோட கல்வி. ஸோ எல்லாருக்குமே கல்விங்கிறது ரொம்ப முக்கியம். தாம் அரசு பணியில் சேர முடியாததை தனது மனைவி நிறைவேற்றிவிட்டதாக துர்காவின் கணவர் நிர்மல்குமார் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். எனக்கு சந்தோஷம், இந்த சந்தோஷம் எனக்கு கொடுக்க முடியாது. சந்தோஷம் எனக்கு என் லைஃப்பில் என்னென்னா எனக்கு கவர்மெண்ட் வாங்கின என்னோடய ஆசை எனக்கு என்ன என் ஆசை நான் நிறைவேற்ற முடியாது. எனக்கு திறமை எனக்கு இருக்கா இல்லையா எனக்கு அது இன்றைக்கி நான் அதை பற்றி இல்லை. ஏன்னா இவங்களுக்கு அந்த திறமை இருக்குது. நான் கல்யாணம் வந்த புதுசுலேயே கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு படிக்கிறது மட்டும் தான் எய்ம். அவங்களுக்கு படித்தா நல்லா படிக்கும். அப்போ பார்த்து நீ இந்த லைனில் போகாது, உனக்கு இந்த லைனில் மாற்று, இன்னும் இந்த லைனில் போக அவங்க படிக்க ஆரம்பித்தாங்க. படித்து நல்லா வேலைக்கு போனாங்க. ஒரு ஆணையம் வாங்கிட்டு கமிஷன். கணவர் இறந்த துக்கத்திலிருந்து மீளாத தனக்கு மகளுக்கு கிடைத்த அரசு பணி சற்று ஆறுதல் அளித்திருப்பதாக துர்காவின் தாயார் கூறினார். அவர் இழந்து 6 மாதத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வார்த்தை சொன்ன பிறகு கொஞ்சம் மனசு நிம்மதியாச்சு, கொஞ்சம் சந்தோஷம் மனசுக்குள்ளே வந்தது. இந்த மாதிரி முனிசிபாலிட்டியில் இவ்வளோ வேலை வச்சு வாங்குறான், என்னை போட்டுக்கிட்டு சாக்கடெல்லாம் வைக்கிறான், இதெல்லாம் வைக்கிறான், உங்களுக்கு என்ன தெரிய போகுது அருமை அப்படி இப்படின்னு சொல்லி தினமும் புலம்புவார். அப்படி புலம்புவதெல்லாம் இவ்வளோ நினப்பு வரும். அந்த இந்த நிலைமைக்கு இன்றைக்கி வந்திருக்கான்னா அது எங்கள் வீட்டுக்காரர் பார்க்க கொடுத்து வைக்கல. நகராட்சி ஆணையாளரான தனது பணியை காண கடைசி வரை கஷ்டப்பட்ட தனது தந்தை இல்லை என்று வருத்தம் தெரிவித்தார். எளிய நிலையிலிருந்து வந்ததால் மக்களின் கஷ்டங்களை அறிந்து சிறப்பாக பணியாற்ற முடியும் என்றும் துர்கா நம்பிக்கை தெரிவித்தார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திருவாரூர் செய்தியாளர் ராஜசேகர்.